السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்கினிய சிறுவர்களே சிறுமிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் நம்முடைய மார்க்கத்திலே அவசியம் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொண்டு வருகின்றோம். முந்தைய 2 வகுப்புகளிலே 2 கேள்விகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டால் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அதற்கு பதிலாக இருக்கின்றது. யார் இந்த உலகத்தை படைத்து அனைத்து மக்களையும் படைத்து வளர்த்து பரிபக்குவத்துவப்படுத்துகின்றானோ அவனே, அந்த அல்லாஹ்வே இறைவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவது கேள்வியாக, உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதற்கு இஸ்லாம் என்பதே என்னுடைய மார்க்கம் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இஸ்லாம் என்றால் ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு அவனுக்கு அடிபணிந்து இன்னும் இணை வைப்பிலிருந்து விட்டு விலகி இருப்பதற்கு இஸ்லாமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய அமர்விலே மூன்றாவது கேள்வியாக, உன்னுடைய நபி யார் என்று நம்மிடத்திலே கேட்கப்பட்டால் அதற்கான விடை என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அதனுடைய விடையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய சிறுவர்களே, அன்பிற்கினிய சிறுவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் உன்னுடைய நபி, நமது நபி யார் என்று நம்மிடத்திலே கேட்கப்படுமே என்றால் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்திலே, நம்முடைய பிரதர் சிஸ்டர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ரிலேஷன் நம்முடைய உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் நெய்பர்ஸ் இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள். காலை எழும் பொழுது எப்படி எழ வேண்டும், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை துதித்தவாறு நாம் எழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பாதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர், யார் என்னை தூக்கத்திலிருந்து, தூக்கம் என்னும் சிறு அதாவது மரணத்திலிருந்து யார் என்னை மீண்டும் உயிர்ப்பித்தானோ அவனுக்கே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் இருக்கின்றது என்று இந்த துஆவை சொல்லி நாம் எழ வேண்டும். இன்னும் இரவு தூங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டே நான் அமூத்து, நான் உறங்குகின்றேன், உறக்கம் என்னும் நான் சிறு மரணத்திலே செல்லுகின்றேன், இன்னும் உன்னுடைய பெயரை கொண்டே நான் மீண்டும் இழுத்து எழுகின்றேன் என்று இந்த துஆவை கொண்டு நாம் இரவு தூங்கும் பொழுது நாம் துஆவை சொல்ல வேண்டும் என்றும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பெரியவர்களை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும் என்றும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நாம் நம்முடைய பெரியவர்கள், நம்மை விட வயதிலே மூத்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக நாம் என்ன சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். இன்னும் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். ஆக அந்த தூதருக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அந்த தூதர் என்ன ஏவுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கட்டளையிடுகிறார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்களோ அதை செய்ய வேண்டும். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும். மறுமை நாள் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். மறுமை நாள், நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது, மறுமை வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அந்த மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்திலே எல்லா இன்பங்களும், நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் பழங்களை விரும்புகின்றோம் என்றால் அது நெருங்கே கொண்டு வரப்படும். நாம் என்ன விரும்புகின்றோமோ, அல்லாஹ்விடத்தில் என்ன நினைக்கின்றோமோ அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தர சொர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆக இந்த சொர்க்கத்தை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை குறித்து நமக்கு சொன்னார்களோ அதை நம்ப வேண்டும். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலிருந்து செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறார்களோ அதை செய்யக்கூடாது, அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது, பிறரை பற்றி தவறாக பேசக்கூடாது, நாம் ஏமாற்றக்கூடாது, பெற்றோர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடாது,
சுப்ஹானல்லாஹ், பெற்றோருடைய பேச்சை மீறக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் செய்யக்கூடாது. இன்னும் நான்காவது விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்களோ அப்படித்தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள். எந்த இபாதத்தாக இருக்கட்டும், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், உம்ரா, ஹஜ், தானம், தர்மம், இப்படி எந்த இபாதத்தாக இருக்கட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறையில் தான் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தூதர் யார் என்று, உன்னுடைய நபி யார் என்று உன்னிடத்திலே கேட்கப்படுமே என்றால் நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி ஆவார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர் ஆவார் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். என்ன ஆதாரம்? அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். எந்த விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தினார்களோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்யக்கூடாது. இன்னும் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்னொரு விஷயம், நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் மேலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், விரும்ப வேண்டும். நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு ஐடியல், நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ஐடியல், நமக்கு அவர்கள் தான் ஹீரோ, அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஐடியலாக, நம்முடைய முன்மாதிரியாக நாம் எடுத்து அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், இப்போ அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும். எல்லா பொருளை விடவும், எல்லா விஷயங்களை விடவும் அதிகமான நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் எதுவரையில் என்றால் அவர் என்னை தன்னுடைய தாய் தந்தையை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, ஏனைய மக்கள் அனைவரையும் விட என்னை அதிகம் நேசிக்காதவரை அவர் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள், எப்படி என்ன செய்தார்கள் என்பதை நாம் செய்வது தான் உண்மையான முறையில் நேசிப்பதாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இன்றைய அமர்வை இத்தோடு முடிக்கின்றோம். உன்னுடைய தூதர் யார் என்று உன்னிடத்தில் கேட்கப்பட்டால் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அதற்கு பதிலாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அதை நினைவில் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதை மனனம் செய்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி